வணக்கம் மாணவன். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ளது மூலச்சத்திரம். இந்த மூலச்சத்திரம் பகுதியில் ரூபன் என்பவர் ரிச்சி காப்ஸ் என்ற தனியார் சர்வீஸ் செய்யும் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்த நிறுவனத்தின் உள்ளேயே ஒட்டஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சம்சுதீன் காலனி பகுதியைச் சேர்ந்த முஸ்தாக் என்பவருக்கு உள் வாடகைக்காக கிரகணை விதித்துள்ளார். இவர்கள் சட்டவிரோதமாக அரசு அனுமதி இல்லாமல் ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் கரிமருந்துகள் பாறைகளுக்காக வைக்கப்படும் வெடிகள் மற்றும் ஜெலட்டின் குச்சிகள் கரிமருந்துகளை அதிக அளவில் பதுக்கி வைத்திருந்தன. இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் திடீரென கிடனிலிருந்து தீ எரிந்துள்ளது. அதேபோல் வெடிகளும் வெடித்துள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் இருந்த குடியிருப்பு வாசிகள் உடனடியாக தீயணைப்பு துறையினர் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அவர்கள் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைத்துள்ளனர். தீயில் சுமார் இருசக்கர வாகனம் மற்றும் கார் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் சுமார் 50 லட்சம் மதிப்புள்ள வாகனங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. அதே போல் தீ எரிந்து கொண்டிருந்த நிலையில் அந்த வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்தவர்கள் அந்த வெடிப்பொருட்களை அதிகாரிகள் வருவதற்கு முன்பு வெளியேற்ற வேண்டும் என அந்த கிடனுக்குள் உள்ளே சென்று அந்த வெடிப்பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்துள்ளனர். இதில் ரியாஸ் என்ற 25 வயது வாலிபருக்கு உடல் முழுவதும் தீக்காயங்கள் பட்டு படுகாயம் அடைந்துள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவ இடத்தில் தற்போது திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரில் சென்று விசாரணையும் சம்பவ இடத்தையும் பார்வையிட்டு வருகிறார். அதேபோல் அரசு அனுமதி இல்லாமல் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இதேபோல் பாறைக்கு வெடிக்கும் ஜெலட்டின் குச்சிகள் கரிமருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் கண்டுகொள்ளாததால் தற்போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. அதேபோல் இச்சம்பவம் நடந்த அருகிலேயே குடியிருப்பு பகுதிகளும் அதிக அளவு உள்ளன. மொத்த வெடியும் வெடித்திருந்தால் சுற்றுப்புற பகுதிகள் அனைத்தும் மிகப்பெரிய விபத்தை சந்தித்திருக்கும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சம்பவ இடத்தில் தற்போது முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பானு.